பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இந்த நாளில் நாம் தியானிக்க இருக்கிற வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதற்றினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. காற்றையும் கடலையும் ஆண்டவர் அதற்றும் பொழுது அது அமைதலாயிற்று என்பது நமக்கு தெரியும். இருந்த போதிலும் நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய நேரங்களில் அவிசுவாசப்பட்டு ஆண்டவர் மேலே நம்பிக்கை இல்லாதவங்களாக தேவையில்லாத வார்த்தைகளை உணர்ச்சி வசப்பட்டு பேசிடுறோம் இல்லையா? அப்படி உணர்ச்சி வசப்பட்டு நம்ம என்றைக்குமே பேசாதபடிக்கு நம்முடைய நாவை காத்துக்கொள்ள வேண்டும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நம்ம அற்ப விசுவாசமாக இல்லாதபடிக்கு விசுவாசிக்க கர்த்தர் நமக்கு பலன் தரும்படியாக நாம் ஆண்டவரிடத்துல கேட்கணும். ஆவியானவருடைய கனிகள்லையும் ஆவியானுடைய வரங்களிலும் இந்த விசுவாசம் இடம் பெற்றிருக்கிறது. ஆகவே நீங்கள் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படும் பொழுதுதான் இந்த ஆவிக்குரிய கனியாகிய விசுவாசமும் ஆவிக்குரிய வரமாகிய விசுவாசமும் உங்களிலே செயல்பட தொடங்கும். ஆகவே விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்கிற வார்த்தையின்படி அவ்விசுவாசத்தை எடுத்து போட்டு விசுவாசத்தில் உறுதியாய் நில்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். God bless you. Praise Lord.